மாதாவரம் டு சோழிங்கநல்லூர் மெட்ரோவோடைய அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். மாதாவரம் டு சோழிங்கநல்லூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மெட்ரோ அப்டேட்டில் இன்றைக்கி நம்ம வந்து போரூர் டு கோயம்பேடு வரைக்கும் நம்ம வந்து மெட்ரோவோடைய அப்டேட் காமிக்க போகிறேன். போரூர்லேருந்து கரெக்டாக கோயம்பேடுக்கு போக முடியுமா? அடுத்த ரயில் முதலாம் நடைமேடையிலிருந்து புறப்படும். வெல்கம் பேக் ஜேபி எபிக்ஸ். நான் உங்கள் ஜேபி. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் ஜங்ஷன் தாங்க இருக்கிறேன். இப்போ போரூர் ஜங்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் தாண்டி அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெட்ரோ ட்ராக் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போரூர்லேருந்து கிண்டி போகிற ரூட்டுங்க. ஸோ நம்ம சோழிங்கநல்லூர்லேருந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முகுலிவாக்கம் தாண்டின உடனே வந்து அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா போரூரில் வராது, ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் வரும். அது எதனால அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து போரூர் பிரிட்ஜாண்ட தான் அங்கே இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை இங்கேருந்து வந்து போரூர் ஜங்ஷன் போகிறதுக்கு. ஸோ ஏன் வந்து போரூர் ஜங்ஷனில் வந்து நம்ம கோயம்பேடு போகிறதுக்கான மெட்ரோ ஸ்டேஷன் இல்லை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இப்போ வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து மாதாவரம் போகக்கூடிய ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வர வழியில் வந்து முகுலிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்ச உடனே நேராக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரைட்டு கட் ஆகிடும். இந்த வழியாக வந்து நேராக வந்து ரைட்டு கட் ஆகி இங்கேருந்து திருப்பி வந்து டேர்ன் பண்ணி போகும். அதுதான் வந்து கரெக்டாக சோழிங்கநல்லூர்லேருந்து மாதாவரம் ரூட்டில் வந்து போரூரில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து டச் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து போரூர்லேருந்து கரெக்டாக வடபழனி கோடம்பக்கம் போகக்கூடிய அந்த ரூட்டில் வந்து மேட்ச் ஆகுது. ஆனால் சோழிங்கநல்லூர்லேருந்து மாதாவரம் போகக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் வந்து போரூரில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் டச் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து போரூர் ஜங்ஷனுங்க. இது இந்த ரைட் சைடில் தெரியக்கூடிய வந்து மெட்ரோ ட்ராக் வந்துட்டு பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து போரூர்லேருந்து வடபழனி கோடம்பக்கம் போகக்கூடிய ரூட்டுங்க. போரூரோடைய மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த இடத்துல தான் வருது. போரூர் ஜங்ஷன்லேருந்து இப்போ வந்து காரம்பக்கம், ஓகேங்களா, பஸ் ரூட்டில் சொல்கிறேன், காரம்பக்கம் ரூட்டு வழி நம்ம வந்துன்னு வச்சுக்கோங்களேன். இதோ காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு மெட்ரோ ட்ராக்கு ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மெட்ரோ ஜாயிண்ட் தான் வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து மாதாவரம் போகக்கூடிய மெட்ரோ ட்ராக்கு வந்து ட்ராவல் ஆகக்கூடிய இடம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து போரூர் ஜங்ஷன் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்தோட பேர் வந்து பஸ் ரூட்டில் காரம்பக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம சோழிங்கநல்லூர்லேருந்து மாதாவரம் போகக்கூடிய மெட்ரோவோடைய ட்ராக்கோடைய ஸ்டேஷன் வந்துட்டு கரெக்டாக போரூர் ஜங்ஷனில் வந்து கிடையாது. முன்னாடி காமிச்ச ட்ராக் வந்து கிராஸ் ஆகுது சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கிராசிங் ரூட்டு தான் வந்து இந்த வழியாக ஜாயிண்ட் ஆகுதுங்க. நான் உங்களுக்கு அந்த பக்கம் காமிச்ச அந்த அதே மெட்ரோ ட்ராக்கை வந்து இந்த சைடு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ முகுலிவாக்கத்திலிருந்து வரக்கூடிய ட்ராக் இது. ஆக்சுவலி வந்து சோழிங்கநல்லூருக்கு மாதாவரம் ட்ராக்கு. ஸோ இங்கேருந்து வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிடும், ஓகேங்களா, இப்படி ஜாயிண்ட் ஆகிடும். ஜாயிண்ட் ஆகிட்டு வந்துட்டு கரெக்டாக ஆர்காட் ரோடோடைய மெட்ரோ ட்ராக்கில் வந்து ஜாயிண்ட் ஆகி ட்ராவல் ஆகும். ஸோ இதனால் வந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, மாதாவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் ட்ராவல் பண்ணுறவங்க, சோழிங்கநல்லூர்லேருந்து மாதாவரம் ட்ராவல் பண்ணுறவங்க, அந்த இடையில வந்து இறங்கக்கூடியவங்க யாருமே வந்து போரூரில் வந்து இறங்க முடியாது. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முகுலிவாக்கம் முடிஞ்ச உடனே கரெக்டாக வந்துட்டு ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இறங்கி ஆகணும். ஸோ மாதாவரம் இந்த போரூரில் இருக்கிறவங்க மாதாவரம் ரூட்டில் போனோம் அப்படின்னா, கோயம்பேடு ரூட்டில் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து போரூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் போய் ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து தான் நீங்கள் வந்து மாதாவரம் ரூட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸில் வந்து இறங்க முடியும். சோழிங்கநல்லூர் டு மாதாவரம் மெட்ரோவோடைய ட்ராக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகுலிவாக்கம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம போரூர் ஆர்காட் ரோடு ட்ராக்கில் ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் நிற்கும். போரூரில் இருக்கிறவங்க விருகம்பக்கம் கோயம்பேடு வழியாக மாதாவரம் போகிறதா இருந்தால் இந்த ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் நீங்கள் ட்ரெயின் ஏறி ஆகணும். மாதாவரத்துலேருந்து போரூர் வரவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேஷன் வந்து ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தான். சப்போஸ் நீங்கள் ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் முகுலிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் இறங்குற மாதிரி இருக்கும். ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டின உடனே வந்துட்டு காரம்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வருது. போரூரில் பஸ் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காரம்பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆலப்பக்கம் வரும். அதோட கன்ஃபியூஷன் வந்து நான் வந்து வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுக்குறேன். இவ்வளோ பெரிய க்ரௌடான ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிராஸ் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்களேன். அதில் என்னங்க சேஃப்டி இருக்குது ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. பாருங்கள்,
தாரம்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வலசலவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வருதுங்க. வலசலவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்ச உடனே ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்ச உடனே விருகம்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வருது. அங்கே தான் ஒரு சொதப்பல் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். சோழிங்கநல்லூர்லேருந்து மாதவரம் போகக்கூடிய ரூட்டு வந்து கரெக்டாக விருகம்பக்கத்துலேருந்து கட் ஆகுதுங்க. தெரியுதுங்களா பில்லரு? இது வந்து ஆர்காட் ரோடு வழியாக ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறமா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பில்லர் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க தெரியும்னு நினைக்கிறேன். பில்லர் இந்த வழியாக கிராஸ் ஆகும். ஓகே, இந்த வழியாக கிராஸ் ஆகிட்டு நம்ம விருகம்பாக்கம் மார்க்கெட்டு வழியாக ட்ராவல் ஆகும். அதை நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோழிங்கநல்லூர்லேருந்து மாதாவரம் போகக்கூடிய ரூட்டில் தான் விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஆனால் பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து வடபழனி கோடம்பாக்கம் போகக்கூடிய ட்ராக்கில் வந்து விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வராது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து வடபழனி கோடம்பாக்கம் வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுடைய மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சப்போஸ் நீங்கள் விருகம்பாக்கம் தான் இறங்கணுன்னா, நீங்கள் இறங்க வேண்டிய ஒரே ஒரு இடம் வந்து ஆழ்வார் திருநகர். அது இல்லை அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறமா ஆவிச்சி மெட்ரோ ஸ்டேஷன். ஓகே, ஆர்காட் ரோட்லேருந்து இந்த பில்லர் வழியாக கட் பண்ணி கரெக்டாக விருகம்பாக்கம் மார்க்கெட்டு வழியாக கோயம்பேடு வழியாக அப்படியே மாதாவரம் ட்ராவல் ஆகுங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விருகம்பாக்கம் மார்க்கெட்டுங்க. மார்க்கெட் உள்ள தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த மெட்ரோ ஒர்க்லாம் நடக்கிறதுனால வந்து ரோடெல்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணி ரொம்ப குழப்பமாக இருக்குது. ரோடும் நல்லா இல்லை, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல் டிராஃபிக்கு. ஆர்காட் ரோட்லேருந்து கிராஸ் ஆகி ட்ராக் இப்படி வந்து இந்த வழியாக வந்து மூவ் ஆகும். ஓகே, ஆனால் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த இடத்துல தான் வருது. இந்த ஏரியாவில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, இப்போ பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம டெவலப்மெண்ட்டு. விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நடேசன் நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த இடத்துல தான் வருது. இது பார்த்திங்களா, இப்போ தான் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிம்மியா நகர் ஆர்டி ஆஃபீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே வருங்க இந்த இடம். இந்த நடேசன் நகர் மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நேராக வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டு மெட்ரோ ஸ்டேஷன் தான் வருது. ஸோ செம்ம டிராஃபிக்குங்க. அது பாருங்களா, ஏடா கூடமாக போகிறானுங்க. நாங்கடா வண்டி ஓட்டுறீங்க டே. செம்ம டிராஃபிக்கு. ஏன்னா ரோடும் சரியில்லை. இல்லைன்னா கொஞ்சம் அழகாக எடுக்க முயற்சி செஞ்சுருப்பேன். கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கெலாம் வந்துட்டு நம்ம சோழிங்கநல்லூர் டு மாதாவரம் இல்லை மாதாவரம் டு சோழிங்கநல்லூர் ட்ராவல் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்காட் ரோட்லேருந்து விருகம்பாக்கம் வழியாக மாதாவரம் போகக்கூடிய ட்ராக் வந்து கரெக்டாக விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், அதுக்கப்புறமா நடேசன் நகர் மெட்ரோ ஸ்டேஷன், அதுக்கப்புறமா வரக்கூடியது வந்து கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி கரெக்டாக கோயம்பேடு மார்க்கெட்டு வழியாக ட்ராவல் ஆகும். உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியும். அந்த ட்ராக்கு வந்து அப்படியே வந்து ஒரு யூ டர்ன் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக எந்த இடத்துல வருது அப்படின்னா, இது பாருங்க, நம்ம கோயம்பேடு பூ மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா, கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் ட்ராக்கு வந்து கிராஸ் ஆகுறது. கரெக்டாக கோயம்பேடு மார்க்கெட்டு வழியாக ஜாயிண்ட் ஆகுது. தெரியுதுங்களா? இது வந்து பழைய மெட்ரோ ட்ராக்கு, இது வந்து புதிய மெட்ரோ ட்ராக் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு ட்ராக்குமே வந்து ஒரே லெவலில் ட்ராவல் ஆகுது. ஆனால் பழைய ட்ராக் வந்து இப்போ கெட்டுற ட்ராக்கோட ஹைட்டு கிடையாது, ஹைட்டு கம்மியாக தான் கட்டியிருக்காங்க. நல்ல பெரிய பெரிய பில்லர் வச்சு பயங்கரமாக வந்து கட்டியிருக்காங்க. உண்மையாகவே செமையாக இருக்குது. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பழைய மெட்ரோ ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டி தான் வந்து இப்போது புதுசாக வரக்கூடிய மெட்ரோ ட்ராக்கும் வருது.
இந்த இடத்துல இருந்து நேராக வந்ததுக்கப்புறமா பழைய ட்ராக்கு போகுது இல்லை, இது பாருங்க, இந்த பழைய ட்ராக்கு போகுது பார்த்தீங்களா, அதே ரூட்டில் தான் வந்துட்டு புதிய ட்ராக்கும் வந்து கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல இருந்து டேர்ன் ஆகி கரெக்டாக இதோ இந்த பில்லரோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்டீல் ராடெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது வரைக்கும் தான் பில்லர் ஒர்க்கு போகுது. அதுக்கப்புறம் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்ற வந்து டீட்டெயில்ஸ் இல்லை. மார்க்கெட்லேருந்து கரெக்டாக நம்ம ரைட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பழைய மெட்ரோ ட்ராக் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இந்த இடத்துலலாம் வந்துட்டு மாதாவரம் ரூட்டோடைய ட்ராக் ஒர்க்கு இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல. இது பாருங்கள், இது வரைக்கும் வந்துட்டு நம்ம பழைய மெட்ரோ ட்ராக் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. சோழிங்கநல்லூர்லேருந்து மாதாவரம் போகக்கூடிய ட்ராக்கு வந்து கரெக்டாக கோயம்பேடு மார்க்கெட்டு உள்பக்கமாக வந்து ட்ராவல் ஆகிட்டு கரெக்டாக வந்து ஓல்டு கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இது வரைக்குமே வந்து இந்த இடத்துல எங்கேயுமே வந்து ஒர்க்கு நடக்கலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஓல்டு மெட்ரோவோடைய ட்ராக்கு, கோயம்பேடு மெட்ரோவோடைய ட்ராக்கு. ஆக்சுவலி வந்து இங்கே தான் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இப்போது மாதாவரம் டு சோழிங்கநல்லூர், சோழிங்கநல்லூருக்கு மாதாவரம் போகக்கூடிய ட்ராக்கோடைய ஸ்டேஷனும் வந்து இதில் தான் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த ரயில் முதலாம் நடைமேடையிலிருந்து புறப்படும். சோழிங்கநல்லூர் டு மாதாவரம், மாதாவரம் டு சோழிங்கநல்லூர் இருக்கக்கூடிய மெட்ரோவோடைய அப்டேட்டு. நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போரூர் ஜங்ஷனில் இருந்து நம்ம கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ராக் அப்டேட் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ போரூர்லேருந்து சோழிங்கநல்லூர், அப்படி இல்லை அப்படின்னா கோயம்பேடுலேருந்து மாதாவரம் இருக்கக்கூடிய மெட்ரோவுடைய அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ மறுபடியும் வந்து நல்ல நல்ல வீடியோவோட சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் ஜேபி.